ஹைங்க அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்ல இருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி. இன்னைக்கு நம்ம வீக் 6க்கு என்னென்ன படிக்கணும்னு வந்துட்டு ஒவ்வொருத்தரா கேட்டே இருக்கீங்க. அதனால நான் சொல்லிடுறேங்க. டே ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு நீங்க என்ன படிச்சிருக்கணும்னா 8th இயல் 4 படிச்சிருக்கணும். சரிங்களா? அது போக டெய்லியுமே இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துட்டு 1 ஹவர் வந்துட்டு பாருங்க. ஓகேங்களா? சரிங்க. அடுத்து டே 2ல இயல் 5, டே 3ல இயல் 6 இப்படி படிக்கணுங்க. அது போக அரண் வலியுறுத்தல் இந்த வாரத்துக்கு நம்ம படிக்கணும். அப்புறம் இது நாளையும் இந்த நாளை மொத்தமா சேர்த்து ரிவிஷன் பண்ணணும். அது கூட இது வந்து ஸ்கூல் புக் வைஸ் வந்து நீங்க படிக்க வேண்டியது. இது நான் அவுட் சோர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கேங்க, உங்களால சீக்கிரம் வந்து படிச்சு முடிக்க முடியாதுங்கிறதுனால டெய்லி 2 பழமொழி 400 படிக்க சொல்லியிருக்கேன். இதுக்குண்டான இது வந்து நம்ம ஜென்ரலான ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கு. அங்க வந்து நான் உங்களுக்கு எல்லாமே குடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? புலியூர் கேசிகன் அவருடைய பழமொழி 400 குடுத்துருக்கேன். அது போக நம்மளோட வீடியோஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் இந்த வாரத்துக்கு உண்டான வீடியோஸ் நான் வந்துட்டு அப்லோட் பண்றேன். இன்னைக்கு எனக்கு ஃபீவர்ங்கிறதுனால தான் என்னால முடியல. கண்ணு பயங்கரமா எரியுது. நாளைக்கு இதுக்குரிய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். யூஸ் பண்ணிக்கோங்க. மரபு தொடருக்கு பிடிஎஃப் இருக்கு. இந்த மரபு தொடர் வந்துட்டு நீங்க படிச்சுக்கோங்க. அதாவது அர்த்தம், பொருள் புரிந்து படிக்கணும். புரியுதுங்களா? புணர்ச்சிக்கு என்னோட வீடியோ 7 வந்துட்டு இருக்கு. தொல்காப்பியம்னு சொல்லிட்டு நான் குடுத்திருப்பேன். வீடியோ 7 இருக்கும். அத வந்து பிளேலிஸ்ட் வந்துட்டு இருக்கு. அத யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரிங்க. அப்புறம் 10th இந்தியாவின் வெளியுறவு கொள்கை 10th இந்தியாவின் வெளியுறவு கொள்கை 10th டெய்லி ஒரு இயல்னா ஒரு பாடம் ஜிஎஸ்ல ஒரு பாடம் படிக்கணும். புரியுதுங்களா? அப்புறம் டே 2ல இயல் 5 வந்து படிப்பீங்க. அது கூடவே இந்த பாடம் படிச்சுக்கோங்க. இந்தியாவின் சர்வதேச உறவுகள். அடுத்து 3வது பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை 8th இருக்கும் படிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த 7th பாலிட்டிக்கு என்னோட நோட்ஸ் வந்துட்டு குடுத்துருக்கிறேன். ஸோ இதுவே உங்களுக்கு போதுமானது. எல்லாமே நான் கவர் பண்ணி தான் குடுத்துருப்பேன். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அது போக அவுட் சோர்ஸ் பாலிட்டி நான் குடுக்குறேன். நீங்க வந்து நான் டே 5 வந்துட்டு நான் குடுக்குறேன். அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ இதன்படிதான் நீங்க இந்த வாரத்துக்கு உண்டானது படிக்கணும். எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். டெய்லி வந்து இப்ப இருந்தே படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நம்ம நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டடி பிளானே குடுத்துருக்குறோம். இப்பதான் வந்து ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு வீடியோ பதிவு குடுக்குறேன். அதுல என்னென்னலாம் படிக்கணும்னு சொல்றேன். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 8 மந்த் ஸ்டடி பிளானும் குடுத்துருக்கிறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களாங்க? சரிங்க, எல்லாரும் நல்லா படிங்க. பாய்ங்க.